Thank you, Father God, that we are all gathered in the name of Jesus Christ. Right now, your name that is above every other name. Thank you, Jesus, even as we gathered, we thank you for this occasion. We thank you for the happiness and joy and peace in this family today, right now, Lord, and that you're bringing that new joy into through Esther's life to the family, whole family. Thank you, Father God. We pray, Lord, that even as we all gather together and bless Esther in your name, that your name be glorified in Esther's married life. And we pray that they will be a blessing to many people as a couple, and they will be blessed, Lord. Even we remember that Rebecca's brothers blessed her, Lord. And we bless Esther in your name together, and let your name be glorified today. In Jesus' name. Amen. 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 Thank you. So we'll start singing the first song. Mangalam celebrate B flat. B flat, okay. We'll sing. Yeah.
John chapter 2. You want to read in Tamil? Okay. Okay. John chapter 2 verses 1 to 10. Verses 1 to 11. யோவான் 2ஆம் அதிகாரம் 1லிருந்து 11 வரை. 3ஆம் நாளிலே கலிலேயாவில் உள்ள கானா ஊரிலே ஒரு கல்யாணம் நடந்தது. இயேசுவின் தாயும் அங்கே இருந்தாள். இயேசுவும் அவருடைய சீசரும் அந்த கல்யாணத்துக்கு அழைக்கப்பட்டிருந்தார்கள். திராட்சரசம் குறைபட்ட போது இயேசுவின் தாய் அவரை நோக்கி, அவர்களுக்கு திராட்சரசம் இல்லை என்றாள். அதற்கு இயேசு, ஸ்திரீயே, எனக்கும் உனக்கும் என்ன? என் வேலை இன்னும் வரவில்லை என்றார். அவருடைய தாய் வேலைக்காரரை நோக்கி, அவர் உங்களுக்கு என்ன சொல்கிறாரோ அதன்படி செய்யுங்கள் என்றாள். யூதர்கள் தங்களை சுத்திகரிக்கும் முறைமையின்படியே ஒவ்வொன்றும் 2-3 குடம் தண்ணீர் கொள்ளத்தக்க 6 கற்சாடிகள் அங்கே வைத்திருந்தது. இயேசு வேலைக்காரரை நோக்கி, ஜாடிகளிலே தண்ணீர் நிரப்புங்கள் என்றார். அவர்கள் அவைகளை நிரப்பினார்கள். அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் இப்பொழுது முன்பு பந்தி விசாரிப்புக்காரனிடத்தில் கொண்டு போங்கள் என்றார். அவர்கள் கொண்டு போனார்கள். அந்த திராட்சரசம் எங்கே இருந்து வந்ததென்று தண்ணீரை மொண்ட வேலைக்காரர்களுக்கு தெரிந்ததே அன்றி பந்தி விசாரிப்புக்காரனுக்கு தெரியாததினால் அவன் திராட்சரசமாய் மாறின தண்ணீரை ருசி பார்த்து மணவாளனை அழைத்து, எந்த மனுஷனும் முன்பு நல்ல திராட்சரசத்தை கொடுத்து ஜனங்கள் திருப்தி அடைந்த பின்பு ருசி குறைந்ததை கொடுப்பான், நீரோ நல்ல ரசத்தை இதுவரைக்கும் வைத்திருந்தீர் என்றார்கள். இவ்விதமாக இயேசு இந்த முதலாம் அற்புதத்தை கலிலேயாவில் உள்ள கானா ஊரிலே செய்து தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தினார். அவருடைய சீசர்கள் அவரிடத்தில் விசுவாசம் வைத்தார்கள். Amen. Amen. Psalms 128. சங்கீதம் 128. கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய். உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கனிதரும் திராட்சை கொடியைப் போல் இருப்பாள். உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒலிவ மர கன்றுகளைப் போல் இருப்பார்கள். இதோ, கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். கர்த்தர் சீயோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார். நீ ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பாய். நீ உன் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தையும் காண்பாய். So we read 2 portions from the Bible. And ஆண்டவர் வந்து இந்த உலகத்துல சின்ன மெடிடேஷன் தான். ஆண்டவர் இந்த உலகத்துல இருந்த போது அந்த ஃபர்ஸ்ட் வெட்டிங் கானால அவர் ஜீசஸ் அந்த கல்யாணத்துக்கு அழைச்சிருந்தாங்க. ஈவன் தோ ஜீசஸ் வாஸ் தேர், அங்கே கூட ஒரு குறை இருந்துச்சு. அது வந்து கல்யாண வீட்டில் அவங்களுக்கு அந்த திராட்சரசங்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான இது. அந்த ஜூயிஷ் கல்ச்சரில் அது குறைவுபட்ட போது அந்த தாய் ஓடி போய் சொன்ன போது, அவருடைய டைம், என்னுடைய டைம் வரும்போது நான் அதை இது பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவருடைய டைம் வந்தபோது அந்த திராட்சை ரசம், அந்த தண்ணீர் வந்து ஒரு பியூட்டிஃபுல், ஒரு டேஸ்டி, ரொம்ப ஒரு டேஸ்டியான ஒயினா மாறிச்சு. ஈவன் தோ அவங்க வந்து எங்கேருந்து வந்துச்சு, அந்த யூஸ்வலாக பின்னால் வர்ற ஃபுட்டு வந்து தண்ணி சேர்த்து எப்போவுமே நல்லதாகவே கிடைக்காது. பட் ஆனால் பின்னால் they got a very good tasty wine than the previous the wine which was served earlier. ஸோ அப்படி ஆண்டவர் ஒரு அற்புதத்தை அங்கே செய்தார்னு பார்க்குறோம். அது மூலமாக காட்ஸ் நேம் வாஸ் க்ளோரிஃபைடு. ஸோ கர்த்தர் எஸ்தருடைய வாழ்க்கையிலும் he will be glorified definitely through Esther and Martin. அவங்க லைஃப் வந்து அநேகருக்கு ஒரு ஆசீர்வாதமாக, ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படும்படியாக glorify. God will do the same. He will be glorified through Esther and Martin, through their family. We pray for that. All glory to God. அது இல்லாமல் we also meditate 128. கர்த்தருக்கு பயந்து அவருடைய வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். வந்து
அவருடைய வழிகளில் நடக்கும்போது அவர் வந்து இந்த ஜெனரேஷன் டு ஜெனரேஷன் நிறைய வசனங்கள் இருக்கு. ஐ எம் நாட் கோயிங் டு கோ ஃபார் தட். வந்து வேதத்தில் வாசிக்கிறோம், ஆண்டருக்கு பயந்து இருக்கும்போது அந்த ஜெனரேஷன் டு ஜெனரேஷன் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறாரு. அட் திஸ் பாயிண்ட் எஸ்ராவுடைய வந்து அப்பா அம்மா ப்ளஸ் அவங்க பாட்டிமாவை நான் சொல்லணும்னா அவங்க வந்து ஒரு ஊழியக்காரங்க. அவங்க அப்பாவுடைய அம்மா, அதாவது எஸ்ராவுடைய பாட்டி, ஒரு அந்த காலத்திலேயே அவங்க வந்து ஒரு ப்ரேயர் உமனாக இருந்து வில்லேஜ்லலாம் போய் ஷி டிட் மினிஸ்ட்ரி, நிறைய ஊழியங்களெல்லாம் அந்த பாட்டிமா செஞ்சுருக்காங்க. நம்ம பார்த்துருக்கேன் நம்ம ஞாபகத்தில் அந்த பாட்டிமாவை. அந்த காலத்தில் லேடிஸ் ஊழியம் செய்கிறது ரொம்ப ரேர், ஆனால் அவ்வளோ ஊழியம் செஞ்சுருக்காங்க. அவங்க அப்பா வந்து அவ்வளோ ஒரு பக்தியான ஒரு விவசாயியாக இருந்தாலும் ஒரு டெடிக்கேட்டட் ஒரு பக்தியான ஒரு அப்பாவாக இருந்ததை நம்ம பார்த்துருக்கோம். அதே மாதிரி அவங்க அம்மாவும் சரி ஒரு ப்ரேயர் உமனாக இருந்தாங்க. அந்த அப்பா அவ்வளோ ஒரு அந்த சர்ச் காரியங்களையும் சரி, சர்ச்சில் அந்த கோயிலில் பாட்டு பாடுறதுலையும் சரி, அந்த ப்ரேயர் மீட்டிங் அந்த கூட்டங்கள் எல்லாம் நல்லா கொட்டடிச்சு பாட்டு பாடுறது வில்லேஜில். அதுக்கப்புறம் அவங்க ஐஎம்எஸ் மிஷன் அந்த ஊழியங்களுக்காக அவங்களோட அவ்வளோ டெடிக்கேட்டடாக காரியங்களை அவங்களால முடிஞ்சதை அவங்க செஞ்சதை நம்ம பார்க்குறோம். அது அந்த பிளெஸ்ஸிங் வந்து ஆண்டவர் நிச்சயமா கொடுக்குறாரு. ஆண்டவர் சொல்றாருல, ஒரு கப் ஆஃப் வாட்டர் கூட நீங்க யாருக்காவது கொடுத்தீங்கன்னா அது வந்து அதோடைய பலன் அடையாம போக மாட்டேங்குன்னு சொல்லியிருக்கு, வேதத்துல எழுதியிருக்கு. ஸோ வாட் எவர் வீடு என்னுடையக்காக ஊழியம் செய்யறவங்க தனம் பண்ணுவேன்னு ஆண்டவர் சொல்றாரு. ஆல்வேஸ் he honors the people who are doing the ministry or who is serving the Lord. And so the same blessing will come upon Esther's family as well. We pray that. Then also எங்க ஃபேமிலி எடுத்தான்னா என்னுடைய though we don't have father and mother now, என்னுடைய அப்பா கூட நல்ல ஒரு கேட்டகிஸ்ட் ஊழியெல்லாம் செஞ்சாங்கன்னு எங்கள் அம்மா சொல்லுவாங்க. I only know little bit. I was 9 years old எங்கள் அப்பா இறந்தப்ப. சாந்தி சந்திராக்கெலாம் அவ்வளோவா தெரியாது. பட் எங்கள் அம்மா ஒரு ஃபெய்த்ஃபுல் உமன். அவளுடைய பாட்டிமா எஸ்தருக்கு வச்ச பெயர் வந்து பிரசன்னா, ஒரு சமாதானம் சொல்லி அவர்களை ஆசீர்வாதம் 624 சொல்லி அந்த பிளஸ்ஸிங்கை சொல்லி வந்து பிரசன்னான்னு அவருக்கு பேர் வச்சாங்க. அப்போ வந்து எங்க அம்மா ரொம்ப, அது எப்படி சொல்றது, எங்க அம்மா மாதிரி ஒரு விசுவாசி நம்ம பார்க்கவே முடியாது. அவ்வளோ ஒரு ஃபேத்ஃபுல் உமன் அம்மா. அவ்வளோ கஷ்டத்தின் மத்தியிலையும் அவங்க ஒரு நாளுமே ஆண்டவர் வந்து குறை சொல்லவே மாட்டாங்க. எவ்ரிதிங் ஷீ கீப் இட் இன் ப்ரேயர். நைட்டு விடிய காலம் ஏர்லி மார்னிங் ப்ரேயரு, பைபிள் ரீடிங், அப்படிதான் அவங்களுக்கு எதுக்கு எடுத்தாலும் எந்த ஒரு தேவைனாலும் ஷீ வில் பிரிங் அஸ் டுகெதர் அண்ட் ப்ரே. அப்படிதான் 4 பிள்ளைகளையும் வளர்த்தாங்க. 4 பிள்ளைகளுக்கும் அவர் எல்லாமே செய்தார். அப்படிப்பட்ட ஒரு ஜெனரேஷன்ல தான் எஸ்தர் கம் ஃப்ரம் மதர் சைடு. அப்படி பார்த்தா ரியலி ஐ தேங்க் காட் ஃபார் அவர் ஃபோர் ஃபாதர்ஸ். எஸ்தர்னு வச்சப்போ எஸ்தர் வந்து ப்ரேயர் ஹவுஸ் பாட்டிமா. எங்கள் அம்மா வந்து பக்கத்தில் ஒரு ஃபெலோஷிப்புக்கு போவாங்க, ஏதோ கிறிஸ்டியஸையோட சேர்ந்து நல்ல ஒரு ப்ரேயர் கம்ஃபர்ட்டுக்காக. ஏன்னா அப்பா இல்லாதனால அப்படியே. அப்போ தான் அவங்க எஸ்தர்னு பேர் அவளுக்கு கொடுத்தாங்க. நான் எப்போவுமே எஸ்தர்கிட்ட சொல்ல, எஸ்தர் கேரக்டர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். பைபிளில் அது வந்து ரொம்ப பியூட்டிஃபுல் கேரக்டர். எஸ்தர் வந்து அது ஒரு ஸ்டார். எஸ்தர்னோட மீனிங் வந்து ஸ்டார். அது இல்லாமல் எஸ்தர் வந்து ஒரு அவங்க சித்தப்பா தான் வளர்க்குறாங்க, ஒரு அடாப்டட் சைல்டு. அவ்வளோ ஒரு அந்த அப்பா அம்மாவுக்கு கீழ்ப்படிஞ்சு வந்து சொன்னபடி செஞ்சு அந்த ஜூயிஷ் குலத்துக்கே அவ்வளோ ஒரு பெரிய வந்து டெலிவரன்ஸை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு எஸ்தரா நம்ம பைபிளில் அந்த கேரக்டர் அவங்க பார்க்குறோம். அவங்க என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாங்களோ அது ஸ்டில் ஜஸ்ட் அப்படியே ஃபாலோ பண்ணி காட்ஸ் வந்து அவருடைய நாம மகிமைப்படுறதுக்காக வாட் எவர் வாஸ் பிளான்ட் பை காட் இன் ஹர் லைஃப் அதை ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்கு ஷீ டெடிகேட்டட் ஹர் செல்ஃப். அந்த மாதிரி ஒரு நல்ல பைபிள் கேரக்டர் தான் எஸ்தர். ஸோ ஐ நோ எஸ்தர் ஹஸ் டன் ஸோ மச். இந்த வருஷம் அவளை வந்து நம்ம அந்த குட்னஸ் ஆஃப் காட், ஐ வில் ஃபினிஷ் இட் சூன். குட்னஸ் ஆஃப் காட் நம்ம வாசித்தோம். அது வந்து ஹீஸ் லைக் அ ஃபாதர், ஹீஸ் லைக் அ மதர், ஆல்சோ இஸ் லைக் எ க்ளோசஸ்ட் ஃப்ரெண்ட். அது நம்ம உணர்ந்து பாடும்போது ரொம்ப அருமையாக இருக்கும். லைக் நோ அதர், nobody else can come like that close when we are suffering, when we have some trouble. Night நேரங்களில் நம்ம ப்ரேயர் பண்ணும்போது he is so close, like nobody else. At that time nobody will be with you when you are alone, when you are sleeping with your suffering or in your mind stress or anything.
when you pray to God, he's like so close. அந்த பாட்டு ரொம்ப நல்ல டச்சிங் சாங். ஸோ அந்த மாதிரி ஒரு குட்னஸை கொடுக்குற ஒரு ஆண்டவர் அவளுடைய வாழ்க்கையில இவ்வளவு தூரம் நடத்தி அவளுக்கு ஒரு வேலை, நல்ல ஃபேமிலி, இதெல்லாம் இவ்வளவு கொடுக்கறதுக்காக ரியலி வி தேங்க் காட் ஃபார் இட். கர்த்தர் இன்னும் அந்த அவனும் ஊழியம் செய்யும் போதும் எஸ்தர் நல்லா ப்ளே பண்ணுவா. ஐ ப்ரே தட் எஸ்தர் வில் ப்ளே த இன்ஸ்ட்ருமெண்ட் ஃபார் காட். கீபோர்ட் போடுவா. அது வந்து இப்போ கொஞ்சம் விட்டு போனாலும் ஐ ஹோப் இன் ஃபியூச்சர் அவங்களுக்காக அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை எடுத்து அந்த மார்ட்டினோட சர்ச்சில் வாசிக்கணும்னு நான் விரும்புகிறேன். ஐ ஹோப் எஸ்தர் வில் டூ இட் when the chance comes. அந்த ஜெனரேஷன் டு ஜெனரேஷன் அவர் வந்து ஆசீர்வதிக்கிறாரு. பிள்ளைகளையும் காண்பாய். he will bless from Zion. and வந்து அந்த வேர்ட்ஸ் எல்லாமே இட்ஸ் ஆல் ட்ரூ, இட்ஸ் ஆல் லைஃப். அந்த சொல்லியிருக்கிறது எல்லாமே அது வந்து ஒண்ணுமே பொய்யாகாது. இஃப் யூ பிலீவ் இட் யூ வில் ரிசீவ் இட். அதுல சொல்லியிருக்க வேர்ட்ஸ் எல்லாமே நம்ம இஃப் யூ டேக் இட் ஃபார் யுவர் ஓன் இட் வில் ஹேப்பன். ஸோ அந்த மாதிரி சொல்லியிருக்கிற பிளெஸ்ஸிங் எல்லாம் வி ஸ்பீக். ரெபேக்கால வந்து அவங்க பிரதர் ஷாலம் சொன்ன மாதிரி கொடியே இது பண்ணுவாங்க. அந்த காலத்துல அவ்வளோ வாழ்த்தி அவங்க ஃபேமிலியில இருந்து பிளஸ் பண்ணி அந்த ரெபேக்கால அனுப்புறாங்க. அதுதான் இங்க வந்து நம்ம நிறைய ட்ரெடிஷன் பார்க்குறோம்ல, ஃபேமிலியில இருந்து பிளஸ் பண்ணி வாழ்த்தி அந்த இதெல்லாம் கொடுத்து அவங்க வந்து பிளஸ் பண்றாங்க. ஸ்டில் வி டூ தட். ஸோ அந்த மாதிரி வி ஆல்சோ ப்ரே தட் லைக் ரெபேக்கா you will also be a blessing. வந்து எப்படி பிளெஸிங்கா இருந்தது போல you will also be a blessing to many family, society, nation. எல்லாத்துக்கும் it's all ordained by God. It's all in His plan. Though we may not see now, it will come to pass. It will come in His time. It will come to pass. So we pray that Esther will build her family along with Martin. Whatever God has planned according to His plan, it will go on well, and they will fulfill God's purpose in their life. And you will be like Rebecca, as well as your name is Esther. You will be like a shining star for God, and let His name be glorified through your family, through your newly married life. We pray and bless you in Jesus' name. Amen. Amen. So, எசப்பா உங்களை கருத்தில் வைக்கிறோம் ஆண்டவரே. இந்த அருமையான ஆண்டவரை சான்றவரை நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. We thank you ஆண்டவரே for ஆண்டவரே having the privilege ஆண்டவரே to come and bless Esther ஆண்டவரே. and she is the ஆண்டவரே, she is a queen ஆண்டவரே, and she was being used to redeem the Jews. இன்னைக்கு அந்த ஜெனரேஷன் இஸ்ரேல் இருக்குதுன்னா எஸ்தர் has played a part. and ஆண்டவரே, and Lord we thank you ஆண்டவரே, and Esther will play a part. and Esther who is sitting with us here will play a part in redeeming this nation for Christ, with UK for Christ. You will do that ஆண்டவரே. நாங்க ஆண்டவரே விசுவாசித்தால் எல்லாம் கூடும், கேட்டா ஆண்டவரே நீங்க கொடுப்பீங்க. So we all ஆண்டவரே ask with one accord. ஆண்டவரே we thank you as a family. We all are here to bless you, Lord. ஆண்டவரே thank you for this wonderful time. ஆண்டவரே அவருடைய ஃபியூச்சரை நீங்க பொறுப்படுத்திருக்கிறீங்க. and you have been through all the journeys, ups and downs in our life. ஆண்டவரே இந்த தேசத்துக்கு கொண்டு வந்து இந்த தேசத்துல அவளை படிக்க வச்சு அவளுக்கு வேலையை கொடுத்து ஆண்டவரே இன்னைக்கு அவளை குடும்பமாக நீங்க ஆண்டவரே ஆயத்தப்படுத்திருக்கீங்க. Lord, we specially pray for your divine blessings be upon her. ஆண்டவரே, and we especially pray for the tomorrow's ceremony. ஆண்டவரே, in your presence ஆண்டவரே, இந்த நேஷன்ல அது இல்ல, நிறைய பேருக்கு இல்ல. But Lord, and you are going to bring she is ஆண்டவரே coming into your presence ஆண்டவரே, and to present herself with Martin to say that they will share their life and they will stay together, pray together, and they worship together, and to bring glory to your name as a family. Andavare, we believe that we are going to see, Andavare, and great things are going to happen. Andavare, we want the Spirit of God fill that place. When people they see that, Andavare, let them be Andavare motivated. Those young people, let them be motivated to come to the church to get married. And to worship the living God. அங்க வரக்கூடிய வாலிபர்கள் அந்த ஆண்டவரை தொடப்படும். அற்புதத்தை நீங்க செய்யுங்க.
நிறைய காரியங்கள் இருக்குது ஆண்டவரே. And our journeys, so many people are going to travel ஆண்டவரே, and be with them in all the journeys. And the ceremony, Lord, from 12 o'clock, and the preparation from 11 o'clock, and from 12 to 1:15, and then the later on, ஆண்டவரே, the reception, all those things, ஆண்டவரே, நீங்க பொறுப்படுத்துக்கோங்க. And Lord, we want you to guide, and you want you to be the master of all. ஆண்டவரே, you are the master of ceremony. ஆண்டவரே, you want you to be the head of everything. Amen. ஆண்டவரே, நாங்க we are your servant. Yes, Lord. ஆண்டவரே, we surrender ourselves into your hands, Lord. And bless and take hold of this wonderful family, ஆண்டவரே, to be in union with you. ஆண்டவரே, உதவி செய்யுங்க, ஆசீர்வதிங்க, அற்புதத்தை செய்யுங்க ஆண்டவரே. Let them be a shining witness, as it says that Esther is a shining star. ஆண்டவரே, let this family be a shining star in the church, wherever they serve, wherever they worship, wherever they attend. And Lord, and bless them, and to be a blessing to many of us. And Lord, we thank you for all the loved ones who are here, all the families and friends who have traveled all the way underway to come here to bless, Lord, and to bless us underway, because Lord, as you say that bless those who bless you underway, and bless us, and be with one accord, be blessed Esther and Martin. Yes, Lord. இந்த கருத்துல கொடுக்கும் ஆசீர்வதிங்க, தொடர்ந்து வழி நடத்துங்க, காத்துக்கோங்க ஆண்டவரே. நாளைக்கு preparations is she will start very early ஆண்டவரே, and let her not be tired. Lot of other procedures எல்லாமே இருக்குது Lord. And the temperature எங்களுக்கு கொஞ்சம் குறைச்சிட்டாங்க. அவர் இன்னைக்கு இருக்கிற மாதிரி வெயில் எங்களுக்கு வேண்டாம், எங்களுக்கு கொஞ்சம் மாடரேட்டா கொடுங்க, so that ஆண்டவரே we all can relax, not to be over pressured with the temperature, but Lord, help us cool down the climate so that we all will be enjoying and the cooling breeze under the presence of the Lord ஆண்டவரே, in your presence, Lord. உதவி செய்யுங்க, காத்துக்கோங்க ஆண்டவரே. The vicar who is leading the worship, who is administering ஆண்டவரே this ceremony, ஆண்டவரே, bless them, and those who are attending this ceremony, those who are attending the church, ஆண்டவரே, bless each and every one of us, Lord. ஆண்டவரே, உதவி செய்யுங்க, காத்துக்கோங்க. பெரிய அற்புதங்களை ஆசீர்வதிங்க. 2 குடும்பங்களையும் உடைய கரத்துல கொடுக்கிறோம், 2 பேரண்ட்ஸும் உடைய கரத்துல கொடுக்கிறோம், அவளுடைய கூட பிறந்த சிப்லிங்ஸும் உடைய கரத்துல கொடுக்கிறோம், மார்ட்டினுடைய கூட பிறந்த சிப்லிங்ஸும் உடைய கரத்துல கொடுக்கிறோம், and the extended families and extended friends and the loved ones. And bless every one of us, Lord. Let we thank you and we praise you, and from now on, and we present her and Martin into your hands, in your safe hands, and you lead them, you guide them, and you be the counselor. You will be the head of the family, and let them listen to your voice. Listen to the silent. Let them wait upon you. Listen to your voice. Obey your commands. ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க. தொடர்ந்து கரத்துல கொடுக்கிறோம். இந்த நேரத்தை தந்ததுக்காக துதிக்கிறோம். We thank you for this precious time that we spent in your presence, Lord. We know that you are here. We know that you are here you are listening to all our conversations, and you are a silent listener to all our conversations. நிறைய supplications கொடுத்திருக்கிறோம், and you are going to answer all the supplications. ஆண்டவரே, உன் துரிதியில இருக்குது, நீங்க அதை ஏற்ற வழியில ஆண்டவரே நீங்க அதுக்கு பதில்களை தருவீங்க. அந்த அற்புதத்தை நாங்க கண்டு சாட்சி சொல்லுவோம். இந்நாளில் நாங்க கேட்டோம், எங்களுக்கு நீங்க பதிலளித்தீங்க அப்படின்னு எஸ்தரும் மார்ட்டினும் கண்டிப்பா சொல்லும் நாள் ரொம்ப தூரத்தில் இல்லை. We thank you. Bless them. We one voice, with one accord. We bless them. We bless this beautiful couple, and let them be a shining star, shining for Christ in the days to come. In Jesus' name. Amen. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு பிரசன்னத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, சகல உபகாரங்களையும். Amen. God bless you. God bless you.